வணக்கங்கண்ணே, இது சிங்கப்பூர் மண்ணு. இந்த வீட்டுல எப்ப பாரு தோசைக்கு ஒரே சட்டினி. அதனால நான் கிடக்கிற 4 நாளா பட்டினி. இந்த ஒன்ன தவிர வேற எதுவும் சமைக்க மாட்டாளா உன்ற வீட்டுக்கார அம்மினி. சோழி முடிஞ்சு பொழுதோட வீட்டுக்கு வந்து என்னான்னு கொஞ்சம் கேளுனி அப்படின்னு உங்க வீட்டுக்காரர மூக்கணாங்கயிறு ஜல்லிக்கட்டு மாட்டுக்காரரா உசுப்பி விட்டு அப்படின்னு திருப்பிட்டு போன உங்க மாமியா திரும்ப வந்து உங்களை பார்த்து கலகலன்னு உளுந்து சிரிக்கணும்னா இந்த கருப்பு உளுந்து சட்னியை பண்ணி கொடுத்தீங்கன்னா போது உளுந்துருவா. அப்படி உங்க மாமியா உளுந்து சிரிக்காட்டி நீங்களே சிரிக்க வைங்க, கீழே உழுக்காட்டி. கடைசியில் இந்த கண்ணுதானுங்கத்த உங்களை கீழே தள்ள சொல்லுச்சுன்னு சொல்லிருங்க என்னைய கை காட்டி. அப்புறம் ஊர் உலகத்துல இருக்கிற மாமியார் ஊரா விழாவா எடுப்பாங்க என்ன பாராட்டி. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? சரி கண்ணு, என்னை பாராட்டாட்டி கிடக்குது. இந்த கருப்புளுந்து சட்னியை பண்ணி நீங்க பாராட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருப்புளுந்தை போட்டு நல்லா வறுத்தெடுத்து வச்சுட்டு சீரகம், வெந்தயம், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலையை போட்டு செவக்க வறுத்து மிக்சி ஜாரில் மாற்றி நெம, உப்பு, மஞ்சத்தூளை போட்டு தண்ணியை ஊற்றி அடிச்சு கடுகு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாயை போட்டு தாளிச்சு அரைச்ச உளுந்த ஊற்றி கலக்கி விட்டு எடுத்தா உடம்புக்கு சத்தான கருப்புளுந்து சட்னி ரெடி.